எங்கேயோ ஆரம்பித்து அப்படியே எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. அந்த டுட்டுக் வரைக்குமே போவாங்க. டுட்டுக் தாண்டியும் போவோம். டுட்டுக் வரைக்கும் தான் நம்மளுக்கு அலோடு இருக்குது. கார்துங்களா இந்த லெஃப்டில் போனீங்கன்னா பேங்காங்களுக்கு. நாயா இது வியூ இது. ஓ மை கடவுளே, மண்ணெலாம் சரிஞ்சிருக்கு அப்படியே. அதான் மழை பெய்யும் போது சரிஞ்சிருக்கு அப்படியே. ஆனால் கிளியர் பண்ணிடுறாங்களா? உடனே கிளியர் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் வண்டி போகிற அளவுக்கு வச்சு கிளியர் பண்ணிடுறது பாருங்கள். ஒர்க் எப்போல்லாம் வந்து மண் சரியுதோ அப்போல்லாம் வந்து இந்தமாரி வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸுக்கு. ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குங்க. உஷாராக போகணும். 2 சைடு நடுவில் தான் மண் இருக்குது. கல் இருந்தால் ஸ்கிட் ஆகிடும். அப்படியே மண் ப்ளஸ் கல் 2 சேர்ந்தா ஸ்கிட் ஆகிடும். பயங்கரமான ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு. ஒன்றுமே தெரில பாருங்க அந்த ரோட்டில் என்ன இருக்குன்ட்டு. ஓ காஷ், அவங்க எவ்வளோ பேரல் போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் இயற்கை கிட்டலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வரலாம் எவ்வளோ ஃபுல்லாக பேரல் போட்டு தடுத்து வச்சுருக்காங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்மிக்காக தாங்க இந்த ரோடு. அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நம்மளோட லேண்டை வந்து செக்யூர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கணும். அந்த ஈஸி ஆக்சசிபிளுக்கு இவங்க ரோடு போட்டு தான் ஆகணும். இது வந்து என்ஹெச் அந்த கண்ட்ரோலில் வருமானு தெரியல. பட் பிஆர்ஓன்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது என்னென்னா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அவங்களோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பார்டர் இருக்குல்ல, இந்தியாவோட பார்டர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருக்கணும் கிளியராக. ஸோ கனெக்டிவிட்டி கிளியராக இருந்தால் தான் ஏதாச்சும் ஒரு டேஞ்சரஸான ஒரு சென்சிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஆர்மியால் ஈஸியாக அங்கே ஆக்சசிபிளாக போய் அங்கே ரெசீவ் பண்ண முடியுன்ற ஒரு தாட்டுக்காக தான் வந்து இந்தமாரி போட்டிருக்காங்க. அதேமாரி சைனாவில் பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே விட சைனாவில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்னு சொல்ல முடியாது. சூப்பராக தான் போட்டுருக்காங்க ரோடு. ஒரு சில இடத்துல ஆஃப் ரோடிங் இருக்கும், அது தவிர்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் தாங்க. இயற்கை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. கல் திடீர்னு கொட்டுது, இந்த இடத்துல ரோடு வந்து டேமேஜ் ஆக தான் செய்யும். ரோடு வெயிட்டுக்கும் அந்த கல் வெயிட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்.